இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து ஏன் இவன் இப்படி பேசுகிறான், இவன் பேசுறது கரெக்டா, ஏன் இப்படி இவன் சொல்கிறான் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஹிந்து சகோதரர்களும் யோசிக்கலாம், கிறிஸ்தவ சகோதரர்களும் யோசிக்கலாம், முஸ்லீம் சகோதரர்கள் அவங்க கூட யோசிக்கலாம். ஏன் இந்த மாதிரிலாம் பேசலாம், அவன் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ட்டு உங்கள் மனசில் தோணலாம். உங்கள் மனசில் தோணுது, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னா சத்தியமாக அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்ல நான் நேரடியாக சொல்ல வரேன். நான் இது பெருசு அது பெருசு, இவங்க மேலே அவங்க கீழே, இதுதான் உண்மை இதுதான் பொய் அப்படின்னு யாரையும் நியாயம் தீர்க்கவோ ஜட்ஜ் பண்ணவோ வரல. என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க, பிடிக்காதவங்க தூக்கி போட்டுன்னு போயினே இருக்கு. அவ்வளோதான். வாழ்க்கையே அப்படி தான், வாழ்க்கையே அப்படி தான். நம்மளுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு விருந்து கொடுக்குறாங்கன்னா பிடிச்சிருந்தா சாப்பிடுவோம், பிடிக்கலன்னா எது ஓரம் கட்டிட்டு போயிடுவோம். அவள்தான். அது கூட உட்காந்து சண்டை போட்டு நிற்க முடியாது. ஸோ நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து கர்த்தரை தெரியாத ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவன் தான். என்னோடய ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பேர் வந்து சங்கர் கணேஷ், மியூசிக் டைரக்டர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1000 சில்லற படங்களுக்கு ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. எங்கள் தாத்தா பேர் ஜிஎன் வேலுமணி, எம்ஜிஆர் சிவாஜி வச்சு அதிகமாக திரைப்படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண தயாரித்த ஒரு தயாரிப்பாளர். படகோட்டி, குடியிருந்த கோயில், பாலும் பழமும், பாகப்பிரிவினை, பணத்தோட்டம், நாணயன் பிரிவினை, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் உண்மை என்னென்னா, நான் சங்கர் கணேஷோட புள்ளன்னு சொல்கிறத விட, ஜிஎன் வேலுமணியோட பேரன்னு சொல்கிறத விட, இயேசுவோட புள்ளன்னு சொல்கிறது தான் சந்தோஷப்படுறேன். எல்லா மனுஷனுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும். நம்ம யார் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் வேணும். நான் யார், இவர் சீரியல் ஆக்டர், அது என் அங்கீகாரம் கிடையாது, அது என் தொழில். இவர் அப்பா வந்து சங்கர் கணேஷோட பிள்ளைங்க, அது என்னோடய அங்கீகாரம் கிடையாது. அது அவர் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணா. இவர் ஜிஎன் வேலுமணியோட பேரங்க, அது அங்கீகாரம் கிடையாது. இவர் வந்து இந்துங்க, அது அங்கீகாரம் கிடையாது. இவர் பாஸ்டருங்க, அங்கீகாரம் கிடையாது. இவர் ரோமன் கேத்தலிங்க, அங்கீகாரம் கிடையாது. இவன் கிறிஸ்தவங்க கிடையாது. இவனுக்கு வந்து மினிஸ்டர் தெரியுங்க, மினிஸ்டருக்கு சொந்தக்காரங்க, அது அங்கீகாரம் கிடையாது. அது அங்கீகாரம் கிடையாது. அங்கீகாரம் அடையாளம்ன்றது கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரும். நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமும் உங்கள் கூட கடைசி வரைக்கும் எது வருதோ அதுதான் அங்கீகாரம். நம்ம போகும்போது போட்டிருக்க துணி கூட வராது. சொந்தம் பந்தம். எங்கள் தாத்தா தயாரித்த ஒரு படம் தான், சினிமா பாட்டுன்னு நான் சொல்ல வரல, எங்கள் தாத்தா தயாரித்த ஒரு படத்தில் வர பாட்டு தான் அது. அந்த பாட்டில் அப்படி தான், அந்த வரிகளே அப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட எதுவும் வராது, யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த மரியாதை, இந்த லொட்டு லொஸ்க்கு, இந்த படிப்பு கிடிப்பு எல்லாமே. நம்ம மூச்சு காற்று நின்றுச்சுன்னா எதுவுமே கிடையாது. 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. உங்கள்கிட்ட கோடிக்கணக்காக பணம் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் 5 பைசாவும் பிரயோஜனம் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் ஜீசஸ் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத பொருட்களை தான் அவர் அங்கீகரிப்பார். நீ மேல் ஜாதி, உனக்கு வந்து இவ்வளோ மூலம் இருக்கணும், நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும், நீ அதான் இருக்கணும் இதாக இருக்கணுன்றவங்களை மட்டும் யூஸ் பண்ணுறவர் இல்லை ஜீசஸ். அவங்களை யூஸ் பண்ணவே மாட்டார். எதுக்குமே உபயோகப்படாத முட்டாளுங்களை தான். இப்போ என்னென்னா, நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஈவினிங் ஒரு சர்ச்சு அங்கே சாட்சி சொல்ல போயிருக்கும் போது, அந்த சர்ச்சில் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப குட்டி சர்ச். நான் தேடி ரொம்ப குட்டி சர்ச்சு, டொக்கில் இருக்கிறது, சாதாரணமான இடத்துக்கு தான் போவேன். அப்போது வந்து நான் ரொம்ப ஒரு சின்ன சர்ச் அது. அங்கே போயிட்டு இருக்கும்போது ஓட்டு இதுதான் அது வியாசார்பாடி தாண்டி அங்கே எங்கேயோ. அப்போ அந்த சர்ச்சில் வந்து ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்க. ஒரு 10 வயசு 12 வயசு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுச்சு, சாகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. வியாசார்பாடி கிட்ட இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். டாக்டருங்க சொல்லிட்டாங்க, வாய்ப்பே கிடையாது, வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க, உங்கள் குழந்தை இறந்துடும். ஸோ உங்கள் குழந்தை பிழைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்னென்னமோ பாவம் டாக்டர்கிட்ட கெஞ்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. இல்லைங்க,
வாய்ப்பே கிடையாதுன்னொன்னே அந்த சர்ச்சில் இருந்து சாதாரணமான வசதியே இல்லாத சாதாரண சர்ச்சு, அந்த சர்ச்சிலேருந்து ஒரு சாதாரண ஒரு தம்பி ஒரு தங்கச்சி ஒரு 4-5 பேர் போய் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைக்காக போய் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் ப்ரே பண்ணி, ஆண்டவரே பைபிளில் வந்து இறந்து போன ஒரு குழந்தைய நீங்கள் வந்து உயிரோடு எழுப்புனீங்க, அந்த மாதிரி என் பொண்ணை தயவுசெய்து எழுப்புங்கன்னு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் கண்ணீர் விட்டு ப்ரே பண்ணியிருக்காங்க. டாக்டருங்க முடியாதுன்ட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் முடியாதுன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போயிட்டுட்டாங்க. ஆனால் இது முடிஞ்சதுன்னு இயேசு தான் சொல்லணும். இயேசு அந்த குழந்தைய திருப்பி உயிரோடு அந்த பெற்றவங்களுக்கு கொடுத்துட்டாரு. இந்த சாட்சியை அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து கதை கிடையாது, நடக்கிற விஷயம் தான். நான் சொல்கிறது எல்லாமே என் வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். முடிச்சுட்டு நான் ஜட்ஜு முடிச்சுட்டு நைட்டு ஒரு 8:30 மணி 9 மணிக்கு முடிஞ்சது. நான் அப்படியே அந்த பீச் ரோடு வழியாக அந்த ரூட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அது மாதிரி என் ஃப்ரெண்டு யாருன்னா இளையராஜாவோட அண்ணன் பையன், பவதாரணி இறந்துருச்சு, கேன்சரில் இறந்துருச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பாவம் போயிடுச்சு. என்னோடய வயசில் சின்ன பொண்ணு, சின்ன வயசில் அவங்க கீபோர்டு கற்றுக்கும் போதுலாம் நான் கூட போயிருக்கிறேன். நல்ல பொண்ணு, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்போ நான் போயிட்டுருக்கும்போது நான் இந்த 2 இன்சிடெண்ட்டை கனெக்ட் பண்ணேன். கனெக்ஷன் தான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஃபஸ்ட்டு குடும்பம் அந்த சர்ச்சில் பார்த்தேன்ல, அவங்கக்கிட்ட பணம் கிடையாது, வசதி கிடையாது, யாரையும் தெரியாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் இயேசு. கையில் ஒரு டார்ச் லைட்டோ இல்லை ஒரு மெழுகுபத்தியோ வெளிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம பள்ளத்துலையோ படிக்கட்டுலையோ நம்ம கூட மாட்டோம். இப்போ கரண்ட்டு போயிடுச்சுன்னா அழகாக ஒரு டார்ச் லைட்டோ வெளிச்சம் இருந்துச்சுன்னா கீழே போயிடுவோம். வெளிச்சம் நம்ம கிட்ட இல்லை, வெளிச்சம் வேணாம்னு சொன்னால் கீழே போகும்போதே படிக்கட்டில் உருண்டு வந்து முன்னால் இருக்க 4 பல்லு பின்னால் இருக்க 4 பல்லு பேந்துடும். அந்த வெளிச்சம் தான் ஜீசஸ்ன்னு சொல்ல வரனே தவிர, அந்த வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கணும் தான் சொல்கிறேன் தவிர, இதில் வந்து நீங்கள் வந்து மாறுங்க, நீங்கள் நாருங்க, நீங்கள் கோருங்க, நீங்கள் பேருங்கன்னெலாம் நான் சொல்லலை. இயேசுவை தெரிஞ்சுக்கோங்க தான் நான் சொல்ல வரேன். இங்கே நான் மதத்தையே கொண்டு வரல. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஞானிகளை பைத்தியமாக்கிடுவார், பைத்தியக்காரனை ஞானி ஆக்கிடுவார். நான்லாம் பைத்தியக்காரனோட கேவலமானவன், ஓகேவா? குப்பையில் இருக்கிறவனை தூக்கி மேலே வச்சுருவார், நான் குப்பைக்கும் கீழே இருக்கிற கலீஜில் இருக்கிறவன். சரி, இப்போ என்னோட குடும்பத்தை எடுத்துக்கணுன்னா, எங்கள் அக்காவோட முதல் நாள் பிறந்த நாளே எம்ஜிஆர் ஐயா மடியில் உட்காந்து தான் கேக்கே வெட்டுவாங்க. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து எம்ஜிஆர் ஐயா வச்சு அவளை படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணனால இன்னும் அந்த ஆல்பம்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது. எங்கள் அக்காவோட முதல் வருஷம் பிறந்த நாள் எம்ஜிஆர் ஐயா மடியில் உட்காந்து எம்ஜிஆர் தான் அவர் வந்து கேக்கு கையில் பிடிச்சி கேக்கே வெட்டுறாரு, எங்கள் அக்கா கையை பிடிச்சி. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது வந்து கருணாநிதி ஐயா, கலைஞர் ஐயா தான் கல்யாணம் பண்ணி வச்சார். ஜெயலலிதா அம்மா முதல் சினிமாவில் பாட வச்சதும் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா பல வருஷங்கள் சினிமா படம் இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது கூப்பிட்டு கணேஷுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னது ஜெயலலிதா அம்மா தான். இந்த நேரு ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் திறக்கும் போது மெயினாக எங்கள் அப்பா தான் இருக்கணும்னு அந்த அம்மா கையாலேயே இந்த புல்பெட்டை 4 சேர்ந்தா எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு வெள்ளியிலேயே வந்து ஒரு ஷீல்டு எடுத்து எங்கள் அப்பாவுக்கு கொடுத்ததும் ஜெயலலிதா அம்மா தான். அதனால் எங்கள் வீட்டுக்கு, என் வீடு வந்து இங்கே டி நகர் சிவாஜி வீட்டுக்கிட்ட, எங்கள் வீட்டுக்கு வராத ஆளுங்களே கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அரசியல்வாதிங்க எல்லாமே வந்திருக்காங்க. சினிமா நடிகர் பார்த்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சார்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு மியூசிக் பண்ணனால. ஆன்மீகவாதிகள்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹிந்து மகான்கள், ஹிந்து மத போதர்கள், பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்திருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸு, ஃபாதர்ஸு, ரோமில் இருக்கிற ப்ரீஸ்ட்டு, இந்த சர்ச்சில் இருக்கிற ப்ரீஸ்ட்டு, அவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ரோமில் இருக்க பால் டப்பா பிஸ்கெட் டப்பாலாம் முதல்ல எங்கள் வீட்டுக்கு தான் வரும். அதே மாதிரி முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிற அவங்க மதத்தில் இருக்கிற மத தலைவர்கள், மதிப்புக்குரிய பெரியவங்க, இவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு வர வேண்டிய முக்கியமான ஆள் மட்டும் வரல. அது யாரு? ஏன்? இயேசு எப்படின்னா ரொம்ப ஜென்டிலான டீசெண்டான ஒரு கடவுள். நீ இப்போ இன்னைக்கு வரலையா, உன் கண்ணை குத்திடுறேன் பாரு, நீ வா, நீ வரலையா இன்னைக்கு அப்படின்னு கலாய்கிற சாமி கிடையாது. நேராக அந்த சினிமா படம் ஹீரோ மாதிரி வீட்டு கதவெல்லாம் உடச்சிக்கிட்டு நேராக உள்ளே வந்து கானா பாட்டு பாடுற ஒரு பயங்கரமான ஒரு இந்த பஞ்ச் டைலாக் பேசுகிற ஹீரோவும் கிடையாது. இயேசுன்றவர் ரொம்ப ஜென்டிலான ஒரு கடவுள். வீட்டு வாசலில் அந்த கதவு கிட்ட போய் அந்த கதவை தட்டி
உள்ளே வரலாமான்னு கேட்பார். வீட்டு வாசலில் கதவை தட்டி உள்ளே வரலாமான்னு இயேசு கேட்பார். அந்த வீடு யார் வீடாக வேணால் இருக்கலாம். அந்த வீடு வந்து கிறிஸ்துவர்களோட வீடு தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த வீடு ஹிந்து வீடாக இருக்கலாம், முஸ்லீம் வீடாக இருக்கலாம், கிறிஸ்டின் வீடாக இருக்கலாம், யார் வீடாக வேணால் இருக்கலாம். அந்த வீட்டு கதவு எந்த இதில் வேணால் இருக்கலாம். அந்த வீட்டு கதவு வந்து பித்தளையில் இருக்கலாம், வெங்கலத்தில் இருக்கலாம், இரும்பில் இருக்கலாம், தேக்கு மரத்தில் இருக்கலாம், இல்லை தகரத்தில் இருக்கலாம், இல்லை ஓலை கொட்டாயில் இருக்கலாம், இல்லை ஓட்டு வீட்டில் இருக்கலாம், இல்லை அந்த வீட்டுக்கு கதவே இல்லாமல் இருக்கலாம், இல்லை அங்கே வீடே இல்லாமல் பிளாட்ஃபார்மாக கூட வந்துட்டு போகலாம். அவர் வந்து நான் வரலாமா அப்படின்னு இயேசு கேட்பார். அப்பா வாங்க அப்படின்னா சரி சமமாக உங்கள் கூட உட்காந்து அவர் சாப்பிடுவார். இது வந்து பைபிளில் இருக்குது. இது நானாக சொல்லலை, இது பைபிளில் இருக்குது. நீங்கள் யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, இல்லைன்னா எந்த ஜாதியோ, ஹை கிளாஸோ, லோ கிளாஸோ, என்ன வேணால் யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம். நீங்கள் மோரும் ஜாதமும் தயிரும் ஜாதமும் சாப்பிட்லாம், நீங்கள் சாம்பார் சாதம் சாப்பிட்லாம், நீங்கள் பிரியாணி சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வந்து பழைய சாதம் சாப்பிட்லாம், இல்லை ஒரு டம்ளர் தண்ணி வேணால் இருக்கலாம், இல்லை நீங்கள் பட்னியாக கூட இருந்தால். நீங்கள் பட்னியாக இருந்தால் உங்கள் கூட உட்காந்து அவரும் பட்னி கிடப்பார். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது உங்கள் கூட உட்காந்து சாப்பிடுவார். அவர் தான் இயேசு. சரியா? இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் கூப்பிடவே தேவையில்லை. கூப்பிடாம நேராக வந்து உங்கள் தலைமையில் ஏறி உட்காந்துப்பான். அவன் யார்? அவனுக்கு வந்து அவனும் சொல்கிறான், அவனுக்கும் வந்து பெருசாக ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ன்ற வித்தியாசம்லாம் கிடையாது. அவன் எங்கே வேணால் வருவான். எந்த வீட்டில் புருஷன் சரக்கு அடிச்சுட்டு பொண்டாட்டி அடிக்கிறானோ, எந்த வீட்டில் பொண்டாட்டி புருஷனை மூஞ்சி மேலே மிதிக்கிறாங்களோ, எந்த வீட்டில் மாறி மாறி இவங்க 2 பேரும் கழுவி ஊற்றிக்கிறாங்களோ, எந்த வீட்டில் தப்பான விஷயங்கள் நடக்குதோ அந்த இடத்துல யார் இருப்பா? அவன் வீட்டில் மட்டும் இல்லை, அவன் சர்ச்சில் கூட இருப்பான். இது ஒன்றும் வந்து காஞ்சனா படம் கிடையாது. அப்படியே சொன்னோன்னு பேய் வச்சு ஓடுறதுக்கு. இது ஒன்றும் இங்கிலீஷ் படம் கிடையாது. டிராக்லா படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவள் கிராஸ் காமிச்சோன்னு, பைபிள் காமிச்சோன்னு அப்படியே அது பயந்து அப்படியே பின்னாடி ஓடி வவாலா மாதிரி பறந்துடும். அது படம். உண்மையான வாழ்க்கையில் பைபிளே கையில் தூக்கி வச்சுக்கும். அது இதான் உண்மை. இந்த 40 நாள் இயேசு அனாந்தரத்தில் இருக்கும்போது பைபிள் வேர்ஸை கோட் பண்ணி தான் அவன் பேசுவான். ஸோ இது சினிமா படம் மாதிரி நினச்சி அப்படி காமிச்சோன்னு அவன் ஜம்ப் அடிச்சு போயிடுவான். வசனத்துக்கு அவன் பயப்படுவான். அந்த வசனம் வாயிலேருந்து வரக்கூடாது, இங்கேருந்து உள்ள அந்த வசனம் உனக்குள்ளே இருந்தால் தான். இந்த எப்படி சொல்கிறது, லோக்கலாக சொல்லணுன்னா ஐட்டக்கார பசங்க இருப்பாங்க. ஐட்டக்கார பசங்க கையில் பொருள் இருக்குல்ல, அந்த பொருள் அந்த கத்தி இருக்குது, அது யாருக்கிட்ட இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஒரு வெப்பன், ஒரு கத்தியோ இல்லை ஒரு கன்னோ இல்லை ஒரு AK-47 அது யார் கையில் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஒரு மிலிட்ரிக்காரங்கிட்ட இருக்கா இல்லை அது தீவிரவாதிக்கிட்ட இருக்கான்றது தான் முக்கியம். ஒரு மிலிட்ரிக்காரங்கிட்ட இருந்தால் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு அதுக்கு அவன் தெரியணும், அதை ட்ரெயினாக இருக்கணும். அது தெரிஞ்சாதான் அது யூஸ், இல்லைன்னா அது யூஸ் இல்லை. அந்த மாதிரி தான் கர்த்தரோட வார்த்தை வந்து வெறும் அலங்காரமாக, ஃபோட்டோவாக, ஃப்ரேமாக, பைபிளாக வீட்டில் இருந்தால் பத்தாது. அது உள்ளே இருந்தால் தான் அதை உனக்கு யூஸ் பண்ணவே தெரியும், இல்லைன்னா அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்க. இயேசு வரல, நாங்கள் இயேசுவை வந்து கூப்பிடாதனால இயேசு வரல. வாரத்தில் 7 நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாமி கொடுத்துருவோம். இப்போ எங்கள் வீட்டு பூஜை ரூம் வந்து எப்படின்னா, நம்ம ஹாலில் ஒரு காவாசி இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த ஹாலில் அந்த பூஜை ரூமில் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் மதத்தை பற்றி பேச வரல, என் வீட்டில் இருக்க விஷயத்த சொல்லிடுறேன். என் பூஜை ரூமுக்கு போனீங்கனாலே இந்த செவுத்தோட இன்னும் கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தி. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 அடி உயரம், 8 அடி அகலம், பெரிய ஃபோட்டோ. கீழே வந்து நல்ல பெரிய விக்கிரகம், ஒரு 300-400 சாமி ஃபோட்டோ வச்சுருப்போம். அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து நல்ல பெரிய ஒரு 3 அடிக்கு பெரிய பெரிய கிராஸ், 3 கிராஸு, ஜீசஸோட ஆல்டரு, பைபிள் அது எல்லாமே இருக்கும். ரைட் சைடில் முஸ்லீம் சகோதரர்களோட அந்த மசூதி ஷேப்லேயே, நம்ம மவுண்ட் ரோடு மசூதி ஷேப்லேயே அந்த டூம் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே ஒரு அரை நிலா நட்சத்திரம், குரான் புக்கு, அதுக்கப்புறம் அவங்களோட வாக்கு தத்தங்கள் தகுடு மாதிரி இருக்கும். எல்லாமே எப்படி நம்ம பைபிள் வார்த்தைக்கு தத்த மாதிரி அவங்களுக்கும் இருக்கும். அது எல்லாமே இருக்கும். ஸோ எம்மதமும் சம்மதம். வாரத்தில் 7 நாள்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாமி கொடுத்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா திருவேற்காடு தான். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே திருவேற்காடுலேயே தான் இருப்போம். செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா
பாரிஸில் வந்து செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் இருப்போம். அதுக்கப்புறம் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை கிளம்பி வேளாங்கண்ணிக்கு போயிடுவோம். வெள்ளிக்கிழமை வந்து மவுண்ட் ரோட் தர்கா, எக்மோரில் ஒரு தர்கா இருக்குது, கோவளத்தில் ஒரு தர்கா இருக்குது, அங்கே போயிடுவோம். இப்படி வந்து வாரத்தில் 7 நாளில் ஒவ்வொரு சாமிக்கு குத்துறது, இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ரொம்ப பக்தி வைராக்கியமான குடும்பம், ரொம்ப ரொம்ப பக்தி வைராக்கியமான குடும்பம். அந்தோனியார் கோயிலாக உள்ளே போனால், காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் அந்தோனியார் சர்ச்சுக்குள்ளே தான் இருப்பேன். வேளாங்கண்ணிக்கு போனால் அந்த கடல் கிட்டேருந்து கேண்டில் மெழுகுபத்தியை பற்ற வச்சு நடந்து போனால் முட்டிலாம் ரத்தம் வந்துடும். அது வரைக்கும் முட்டி போட்டே வருவோம். ஸோ பக்தி வைராக்கியத்தோட உச்சக்கட்டத்தில் இருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அப்போ டி நகரில் 1க்கு 3 வீடு இருக்குது. டி நகர்லேயே 4-5 கார் இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க, எல்லோரும் அரசியலில் தெரியும், எல்லாத்தையும் தெரியும். இவ்வளோ தெரிஞ்சும் எங்கள் அம்மா ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டே இருக்கிறாங்க. அந்த விஷயம் என்னென்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியல. போகாத கோயில் கிடையாது. அது கேரளா சோட்டானிக்கரையாக இருக்கட்டும், நீங்கள் மூகாம்பிகையாக இருக்கட்டும், நீங்கள் இந்தியா மேப்பில் இந்த கோயிலுக்கு நான் நாங்கள் போகல அப்படின்னு நீங்கள் காட்டவே முடியாது. எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. நான் அங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சேன்னா அந்த ஈரத்துணியோட உருள ஆரம்பிச்சேன்னா உருண்டுக்கினே இருப்பேன். இதே எந்த ஒரு விஷயத்தையும் விட்டதே கிடையாது. ஆனால் இதெல்லாம் இருக்கும்போது எங்கள் அம்மா என்னென்னா, ஏதோ ஒன்று தேடுறாங்க கிடைக்கவே இல்லை. அதனால அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே வந்து, மன அழுத்தத்துக்குள்ளே வந்து 2-3 வாட்டி தூக்க மாத்திரை போட்டு, ஒரு வாட்டி இந்த செடி ஊற்றுற மருந்து எடுத்து குடித்து, ஒரு 4-5 வாட்டி தற்கொலைக்கு முயற்சி பண்ணி கடைசி நிமிஷத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றிருக்கிறோம். இவங்க ஏதோ தேடிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன அவங்க என்ன தேடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அது ஒரு மன அழுத்தம். அப்போ எஸ்என் ஜெயக்குமார் அங்கிள், ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் டைரக்டர் தெரியுமா? ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் டைரக்டர் தெரியுமா தெரியாதா? அவரோட அப்பா தான் எஸ்என் ஜெயக்குமார் அங்கிள். அவர் வந்து இப்போ பிஷப். அவர் வந்து எங்கள் அப்பா ட்ரூப்பில் அவர் தான் மெயின் கிட்டாரிஸ்ட். அவர் தான் ஃபஸ்ட்டு கிட்டாரிஸ்ட். அவர் தான் முதல்ல எங்கள் அம்மா கிட்ட என்ன சொன்னார்னா, அண்ணி நீங்கள் ஜீசஸ் கிராஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, பைபிள்லாம் வச்சுருக்கீங்க, எல்லாம் சரி, ஆனால் இயேசு மட்டும்தான் கடவுள்னு இயேசுவை உங்கள் அப்பாவாக நினச்சி முழுசாக அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சி உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு முதலாக இயேசு சாமியை பற்றி எங்கள் அம்மா கிட்ட சொன்னவர் அவர் தான். ஒரு பைபிளை கொடுத்து நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், அப்படி ப்ரே பண்ணுங்கள், இப்படி ப்ரே பண்ணுங்களாம் இல்லை, உங்கள் அப்பா கிட்ட எப்படி கேட்பீங்களோ அந்த மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா முட்டி போட்டு இயேசு கிட்ட ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எதை தேடினாங்களோ அதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு இந்த தற்கொலை எண்ணம் அவங்கள விட்டு போச்சு. நேரம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பீச் அப்போல்லாம் வந்து மெரினா பீச்சில் சீர்நரி அரங்கம்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் வந்து ப்ரேயர் மீட்டிங்லாம் நடக்கும். இப்போ அதை இடிச்சிட்டாங்க. அந்த சீர்நரி அரங்கத்தில் போய் எங்கள் அம்மா வந்து மண்ணில் உட்காந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு கையெல்லாம் தட்டி பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து எங்கள் அப்பா பயங்கரமாக காண்டாயிட்டார். நேரம் அவர் என்கிட்ட வந்து, நம்ம எவ்வளோ பெரிய குடும்பம், நம்ம வந்து உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ப்ரொடியூசரு, உங்கள் அம்மா என்னடானா இப்படி மண்ணில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க, பைபிள் படிக்கிறாங்க, அந்த பைபிளை முதல்ல அவங்க கையிலேருந்து பிடுங்குன்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னோன்னே, முதல் வேலையாக நான் போய் அந்த பைபிளை பிடுங்கி அந்த பைபிளை தூக்கி பரண மேலே போட்டு, இயேசு தான் சாமின்னா சொல்லாதீங்க, இயேசுவும் ஒரு சாமின்னு நினச்சிக்கோங்க. நம்ம தான் நம்ம சாமி ரூம்லேயே கிராஸ் வச்சுருக்கோம்ல, அங்கே அப்படி கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே இருங்க. இந்த ப்ரேயர் மீட்டிங் போகிறது, பைபிள் படிக்கிறதுலாம் வேண்டாம், தப்புன்னு எங்கள் அம்மா கிட்ட வந்து முதல்ல சண்டை போட்டதுன்னா. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இதை பாரு, என்றைக்காவது ஒரு நாள் நீயே பைபிளை படிப்பேன்னு. நான் சொன்னேன், இல்லை நான் படிக்கிறதே டான் பாஸ்கோ ஸ்கூலு, என் காலையில் ப்ரேயரு ஆஃப் ஃபாதர் இன் ஹெவனு, நீ வந்து இயேசுவும் ஒரு சாமின்னு சொல்லி ஒத்துக்கிறேன், இயேசு தான் சாமின்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன்னு எங்கள் அம்மா கிட்ட நான் ஆர்கியூ பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த நேரத்தில் வந்து நான் வந்து ரொம்ப பக்தி வைராகியமாக இருந்தனால ஓவராக சாமி கும்பிட்டு ஒரு மாதிரி அரமெண்டல் மாதிரி ஆகிட்டேன். எங்கள் ஸ்கூல் ஃபாதர் என்ன சொல்லிட்டாரு, இவனை வந்து இப்படியே விட்டிங்கன்னா பைத்தியக்காரன் ஆகிடுவான், இவனுக்கு 10th எக்ஸாமுக்கு வந்து ஹால் டிக்கெட்லாம் கொடுக்க முடியாது, இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்கன்னு சொல்லி என்னை ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அந்த டாக்டரு, அங்கே இருக்கிறவங்க, என் ஸ்கூல் பிரின்சிபல் எல்லாம் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் திட்டுறாங்க. அவனை வந்து நீங்கள் சாமின்னு சொல்லி கெடுத்துட்டீங்க, அதனால் அவனை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வாங்கன்னொன்னே. அப்போ என்ன, நான் வந்து 10th படிக்கிற வயசு, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணார், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் காசு கொடுத்து இவனுக்கு கொஞ்சம் வெளியே கிளியெல்லாம் கூப்பிட்டு போங்க அப்படின்னா, எங்கள் அப்பா அந்த பசங்க என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டானுங்க, வெளியே கூப்பிட்டு போன, என்னை முதல்ல கூப்பிட்டு போன இடமே வைன் ஷாப் தான். நான் என்ன பண்ணிட்டேன், குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, பான் பராக் போடுறது, அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல நண்பர்கள் கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த நல்ல நல்ல நண்பர்கள்னால் எப்படின்னா, அந்த நல்ல நல்ல நண்பர்களில் 2 பேரை என்கவுண்டரில் ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க போலீஸு. அந்த அளவுக்கு நல்ல நல்ல ரவுடி பசங்களாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட தான் உட்கார்றது, அவங்க கூட தான் குடிக்கிறது. அது ஒரு கெத்து. ஏய், இந்த ஏரியாவில் எனக்கு அவருக்கு தெரியும், அந்த ஏரியாவில் எனக்கு அவருக்கு தெரியும். பைக்கு கீழே சீட்டு கீழேன்னு வச்சுருக்கேன் பார்த்தியா, பொருள் வச்சுருக்கிறேன். காரில் பார்த்தியா பொருள் இருக்குது, நான் அவரை தெரியும். இது வந்து ஒரு கெத்து. எனக்கு நம்மளுக்கு இவரை தெரியும் அந்த வயசில். இப்படி வாழ்க்கை போயிடுச்சு. எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் கீபோர்டு கிளாஸ் சேர்த்து விட்றாரு, அது கற்றுக்க மாட்டேங்கிறேன். எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் படிக்க வைக்கிறாரு, படிக்க மாட்டேங்கிறேன். இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா என்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து எதுக்குமே உனக்கு வந்து துப்புலாம் போயிடுச்சு, நீ வந்து கடைசியில் சங்கர கணேஷோட புள்ளன்னு சொன்னால் உனக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பாங்க, மற்றபடி நீ என் பேர் சொல்லாமல் நீ வாழ்க்கையில் உருப்படவே முடியாதுன்னு எங்கள் அப்பா தெளிவாக சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் அப்பா கிட்ட அதெல்லாம் கிடையாது, நான் வந்து உங்கள் பேரை சொல்லாமல் நான் பெரிய ஆளாக வரேன்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளியே வந்துட்டு எங்கே போகணுன்னு தெரில, சிஐடி நகரில் போய் 2000 ரூபாய்க்கு ஒரு வீட்டுக்கு வாடகை எடுக்கிறேன். அந்த வீடு வந்து என் வீடு பாத்ரூம் சைஸில் தான் இருக்குது. சரி என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சினிமா கம்பெனிக்கு போகலாம். ஏன்னா நம்மகிட்ட 10th சர்டிஃபிகேட் தான் இருக்குது. அந்த 10th சர்டிஃபிகேட்டை இந்த டி நகர் பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்கிற சீமான் டுட்டோரியலில் போய் காசு கொடுத்து பாஸ் பண்ணேன். ஸோ படிப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது சினிமா கம்பெனி போனால் ஒரு சினிமா கம்பெனிக்குள்ளே உள்ளே விட மாட்டேங்கிறான், அந்த வாசலுக்குள்ளே கூட விட மாட்டேங்கிறான். நான் எங்கேயும் போய் இன்னாரோட பையன் இன்னாரோட பேரன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். நான் இப்படி போயிட்டு இருக்குது. என்னால் எங்கள் அப்பா பேர் யார் பேரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ள சரி சினிமாவில் சான்ஸ் கிடைக்கல, சீரியலில் ட்ரை பண்ணலான்னு சீரியல் கம்பெனிக்காக போனால் சீரியல் கம்பெனியை உள்ளே கூட்டு போய் உட்கார்ந்ததில் சத்தியமாக நான் போய் சொல்லலை, என்னை உட்கார வச்சதே கிடையாது. அவங்க இப்படியே நின்று ஒரு 10 பேர் இப்படியே பார்ப்பானுங்க, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரு, அந்த மேனேஜரு. அதாவது இப்படியே நம்ம கீழே நடந்து போகும்போது ஏதாவது மெதிச்சிட்டா அது என்ன அப்படின்னு இப்படி கலீஜாக பார்ப்போம் தெரியுமா, அந்த மாதிரியே பார்ப்பானுங்க. இவன் ஏன் இங்கே வந்தான்ற மாதிரியே இப்படி பார்த்து என் மூஞ்சை பார்ப்பானுங்க. உன் மூஞ்சை நீ கண்ணாடில் பார்த்தே கிடையாதா, நீலாம் என்ன தைரியத்தில் நடிக்க வந்த, எதுக்கு சான்ஸ் கேட்க வந்தேன்னா என்ன கேட்பானுங்க. என் முன்னாடியே பேசிப்பாங்க, ஏங்க இவன் என்னங்க ஆளை பார்த்தாலும் பர்சனாலிட்டியாக இல்லை, கேவலமாக இருக்கிறான், கலர் இல்லை, ஹைட் இல்லை, இவன் இன்னத்தை நடித்து இன்னத்தை கிழிக்க போகிறான், இவனுக்கெலாம் வாய்ப்பு வேணான்னு நான் போனதுக்கப்புறம்லாம் திட்டினதில்லை. என் மூஞ்சி முன்னாடியே திட்டி என்னை அனுப்பிச்சிருக்கிறாங்க. நானும் வெளியே வந்து நான் ஒரு மனசை யோசிச்சிட்டேன், கரெக்ட் எங்கள் அப்பா சொன்னது, எங்கள் அப்பாவோட பேரை சொல்லனா நம்ம 0 தான், ஆனால் பேரை சொல்லாமலே என்ன பண்ணலான்னும் போது சரி ஓகே. இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னுவாங்க, இந்த சீரியலெல்லாம் ஹீரோயின் நடிக்கும் போது பின்னாடி வந்து இந்த கும்பலில் கோவிந்தா, டாக்டராக நடிக்கும், ஹாஸ்பிட்டல் நடிக்கும் போது இப்போ இந்த வார்டு பாயை நடிக்கிறது, இந்த ஹோட்டலில் பேரராக நடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்லாம் ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்ட அப்புறம் மனசில் வந்து எனக்கு தோணிடுச்சு, நம்ம தோத்துட்டோம், பேசாமல் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம். இந்த தற்கொலைன்றது ஆக்சுவலி எப்படி தெரியுமா, அது ஒரு கேவலமான ஒரு ஒரு பேய். அது குடும்பத்தில் எவனாவது ஒருத்தனை பிடிச்சி அது வந்துக்கினே இருக்கும். அதை மட்டும் நம்ம வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம நிற்கலன்னா அது அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு அந்த எண்ணம் போயிடுச்சு, அது அந்த எண்ணம் எனக்கு வந்துடுச்சு. சரி நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னா சரி எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது சரி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க மாத்திரை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்து தூக்க மாத்திரைலாம் தெரிஞ்ச ஃபார்மசியில் முழுசாக கொடுக்க மாட்டான், ஒரு 10 மாத்திரையா 5 மாத்திரையா வாங்கி சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் போட்டுருக்கிறேன். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன், குடிப்பழக்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, சிகரெட் பழக்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அம்மா என்னடானா வந்து டி நகரில் அந்த வீட்டை விட்டுட்டு என் பையன் தனியாக கஷ்டப்பட்டுருக்கான்னு எங்கள் அம்மா என் கூட வந்துட்டாங்க. என் கையில் 5 பைசா கிடையாது, காசு இல்லை, எனக்கே காசு இல்லை. என்னோட ஒரு சாண்ட்ரோன்னு ஒரு கார் வச்சுருப்பேன், அந்த காரில் வந்து டியூ வந்து மாதம் 2500 ரூபா கட்டணும். அந்த 2000 ரூபா கட்ட வக்கு இல்லாமல் அந்த காரை வந்து சேட் நகரில் பக்கத்து வீட்டில் ஒரு லாரி கம்பெனி ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் வீட்டுக்கு பின்னாடி போய் அந்த பையன் வீட்டுக்கு பின்னாடி போய் இந்த காரை ஒழிச்சு வச்சிருவேன், காரை சீஸ் பண்ணக்கூடாதுன்னு. யாரும் வரல, சொந்தமோ பந்தமோ எதுவும் வராது. சரி இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டுருக்குன்ற டைமில் ஒரு நாள் ஷூட்டிங் வாசலில் உட்காந்துட்டு சும்மா உட்காந்துருந்தேன். அப்போ வந்து ஒரு 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 சகோதரர் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ஒரு கைப்பிரதி மாதிரி கொடுத்துட்டு போனார், அதில் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி போட்டுருந்துச்சு. சரி ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி போட்டிருக்கேன், சும்மா படிக்கலாமே அப்படின்ட்டு சும்மா படித்தேன். அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காலாம் படிக்கல, சும்மா நம்ம இப்போ பாண்டி பசாருக்குலாம் போனீங்கன்னா இங்கே ஹோட்டல் தந்துருக்கணும் கொடுப்பாங்க, இங்கே வந்து ஜாக்கெட் பீஸுக்கு கடை திறந்துருக்கணும் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. நம்ம கொடுத்துட்டாங்களேன்றது சும்மா பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் நான் அதை பார்த்தேன். சரி பார்த்தோன்னே இது ஹோலி ஸ்பிரிட்னு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன்.
நான் 3வது 5வதுலாம் படிக்கும்போது எனக்கு ஃப்ரீ பைபிள் கொடுத்துருந்தாங்க என் ஸ்கூலில். அந்த பைபிள் வந்து என் அப்பா வீட்டு பரணமடை இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாங்கினோட எங்கள் அம்மா அந்த பைபிள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பைபிள் எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த பைபிளில் சும்மா கதை புக்கு மாதிரி படிக்கலாம் அப்படின்ட்டு கதை புக்கு மாதிரி படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் என் மனசுக்கு தோணுச்சு. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஜாதி மதத்தை பற்றி பேசல, என் மனசுக்கு தோணுனதை நான் சொல்லிடுறேன். நான் தோன்ற விஷயம், எனக்கு தோன்ற விஷயம் உங்களுக்கு தோணுதா இல்லைன்றது மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்டுக்கோங்க. நாங்கள் வந்து இங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் மாதிரி சின்ன வயசுலேயே வந்து சண்டே ஸ்கூல் போயோ இல்லை எங்கள் தாத்தா பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் நாங்கள் கிறிஸ்தவர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள்லாம் ஹிந்து மார்க்கத்தில் வளர்ந்தவங்க. எங்களுக்கு வேற ஒரு விஷயம் சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் சாமி அப்படின்னா சாமினா கெத்தாக இருக்கணும், சாமினா ஒரு 4-5 கை இருக்கணும், அதில் வந்து வெப்பன்ஸு ஆயுதம் அதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த சாமிக்கு ஒரு வாகனம் இருக்கணும், தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கத்தில் இருக்கணும். அந்த சாமி பக்கத்தில் நம்ம போகக்கூடாது, அந்த சாமியை நம்ம தொடக்கூடாது. அந்த சாமி வந்து அந்த சாமி கிட்ட போய் அந்த சாமியை பார்த்து நம்ம முறைச்சாலும் அந்த சாமி நம்மளை கண்டம் பண்ணிடும். அந்த சாமி நம்ம திட்டவோ முறைக்கவோ முடியாது. அந்த சாமின்னா கெத்து. இதுதான் நம்ம அப்படி தான் எங்களை சொல்லி வளர்த்துருக்குறாங்க. இதுதான் எங்களுக்கு பழக்கம். பைபிளில் ஒரு சாமியை பார்க்குறேன், அது ஆப்போசிட்டில் இருக்குது. அந்த சாமிக்கு கெத்தே இல்லை. அந்த சாமிக்கு 2 கை 2 கால். அந்த சாமி என்ன பண்ணுதுன்னா தங்கத்திலாம் போடாமல் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் போட்டு சுற்றிட்டு இருக்குது பாவம். சரி இப்படி இருக்குது அப்படின்னும் போது இந்த பைபிளில் இந்த சாமி என்னடான்னா அந்த தீட்டு போட்ட பொண்ணை தொட்ட உடனே அந்த பொண்ணு சுகமாயிடுது, குஷ்டரோகிங்க சுகமாயிடுறாங்க. ஜாதி பார்க்க மாட்டேங்கிறாரு, ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டேங்கிறாரு, பாவிங்க கூட தான் போய் உட்காந்து அவங்க கூட சரிசமாக உட்காந்து சாப்பிட்றாரு. எல்லாத்துக்கும் மேலே அவர் தாடி முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க, அவர் மூஞ்சில காரி துப்புறாங்க, அசிங்கமாக திட்டுறாங்க, கலாய்க்கிறாங்க. கண்ணை மூடிட்டு நான் யார் சொல்லு, யார் சொல்லு அப்படின்னு போட்டு அடிச்சு கலாய்க்கிறாங்க. இவ்வளோ பெரிய முள்ளுன்னா நம்ம ஊர் இன்னொரு முள்ளு இல்லை, இவ்வளோ பெரிய முள்ளில் கிரீடம் பண்ணி அவர் தலையில் வச்சு அந்த முள் ஸ்கல்குள்ளே போகிற அளவுக்கு குத்துறானுங்க. இவ்வளோ பெரிய ஆணி, இந்த கேலண்டரை மாற்ற ஆணி கிடையாது, இவ்வளோ பெரிய ஆணி எடுத்து கையிலையும் கால்லையும் அடிக்கிறாங்க, தோலை உரின்னு உரிக்கிறாங்க, நிர்வாணமாக்கி அசிங்கப்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு எதிரியை கூட, நம்மளோட கேவலமான எதிரியை கூட நம்ம அதை பண்ண மாட்டோம், இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. இன்னைக்கு இருக்க சட்டத்துப்படி அப்படி பண்ணவே முடியாது. பண்ணிங்கன்னா அது வந்து குரூவாலிட்டின்னு கேஸை போட்டுருவாங்கன்னா அவ்வளோ குரூவாலிட்டி, அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி இதெல்லாம் அவர் ஏன் பண்ணுறாங்க, அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு பார்த்தா அவர் ஒரு தப்பும் பண்ணல. நான் பண்ண தப்புக்காக, நான் பண்ண பாவங்களுக்காக, எனக்காக அவர் அந்த அடியை வாங்கினார், அந்த அசிங்கத்தை பட்டார். அந்த பனிஷ்மெண்ட்லாம் ஏன் மேலே அப்படின்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தர் மேலேயும், முனியம்மா அக்கா, கோவிந்தம்மா அக்கா, கண்ணம்மா அக்கா, எல்லாத்துக்கும் தான். எஸ்தர், ஜூலி, மேரி, கிறிஸ்தவர்களுக்காக பிறந்தவர் இயேசுன்னு யாராவது சொன்னாங்கன்னா பொக்குன்னு வாய்மலே வைங்க. ஒவ்வொருத்தருக்காகவும் ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், ஆண், பெண்ணு, திருநங்கை, ஆடு, மாடு, நீ யாரா வேணா இருந்துன்னு போ, நீ யாரா வேணா இருந்து, ஒவ்வொருத்தருக்காகவும் ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம உங்களோட பாவத்தை சுமக்கிறதுக்காக தான் அந்த மனுஷன் அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டது. இதுதான் உண்மை. எப்படி இது கேட்டோன்னா உங்களுக்குலாம் கைத்தட்ட தோணுதோ, இது கேட்டோன்னா இயேசுவை எனக்கு நண்பனாக ஏற்றுக்கணும்னு தோணிடுச்சு. நண்பன் தான். எங்கள் அம்மாட்ட சொல்கிறத பாருங்கள், இயேசு ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, அவர் நான் என்னோட நண்பனாக ஏற்றுக்கிறேன். ஆனால் நண்பன் தான். நான் வந்து சரக்கடிக்கிறது அடிப்பேன், பான்பராக் போடுவேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம். ஆனால் இயேசுவை என்னோட நண்பனாக ஏற்றுக்கணும். எங்கள் அம்மா சொன்னாங்க, சரி நண்பனாக ஏற்றுக்கிட்டியா, நண்பனாக மட்டும் ஏற்றுக்கோ, அதோட விடு, எதுவாக இருந்தாலும் நீ இயேசுக்கிட்ட போ, நண்பன்கிட்ட பேசிக்கணும். வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்குது. அப்போ எப்போதுமே நம்ம மனசு ஒரு விஷயம் சொல்லும், நம்மளோட மைண்ட் ஒரு விஷயம் சொல்லும். என்றைக்குமே இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். மனசு என்ன சொல்லுதுன்னா, இயேசு தான் உண்மையான சாமிடா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் என்ன சொல்லுது. அப்போ இத்தனை வருஷம் 25 வருஷமாக சபரிமலைக்கு போயிருக்கிற உங்கள் பாட்டன், நீ உங்கள் தாஸ்புரத்தில் நாங்கள் ஒரு கோயிலை கட்டியிருக்கிறோம், ஊரில் கோயிலை கட்டியிருக்கிறோம், அப்புறம் அதெல்லாம் சும்மாவா? அந்த ஈகோ இடிக்குது. அது எப்படா இயேசு இறந்து போய் 3ஆவது நாள் உயிர் தெரிந்திருப்பாரு? மனசு சொல்லுது உயிர் தெரிஞ்சிருக்கிறாரு, மைண்டு வேற ஒன்று பேசுது. இப்படி பேசியே
இயேசு உண்மையான தெய்வம்னு மனசு சொன்னாலும் மைண்டு வந்து அதை வந்து டார்ச்சர் பண்ணி அதை வந்து கேப்சர் பண்ணுது. சரி, இப்படி போனதுக்கப்புறம் கரெக்டாக ஈஸ்டருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் உட்காந்து 8:30 மணிக்கு நான் குடிக்கிற டைமு குடிக்கலான்னு உட்காந்துட்டு இருக்கும்போது என் மனசில் வந்து ஒரு கேள்வி வருது. இயேசு எனக்காக உயிரை விட்டார், நான் நம்புகிறேன். இயேசு 3ஆவது நாள் உயிர் தெழுந்த நம்புறியா? நம்புகிறேன். இயேசு உனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நம்புகிறேன். உனக்காக உயிரை கொடுத்த இயேசுக்கு நீ என்ன கொடுக்க போகிற? எனக்குள்ளே என்ன ஒரு கேள்வி வருது. நான் ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறேன், சரி காணிக்கை போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், காணிக்கை, உண்டியில் துட்டு, இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம துட்டு போடலாம். அப்போ ஒன்றும் எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வருது, ஏண்டா அவருக்கு இருக்காத துட்டா, நீ வச்சுருக்கிறதே அவரோட துட்டு தான். எனக்கு தெரிஞ்சு சரி நம்ம பணம் ஜீசஸ், என்னோடய பணம் ஜீசஸ்க்கு தேவையில்லை, சரி மொட்டை அடிச்சிக்கலாமா? மொட்டை அடித்தா ஏன் முடியை வச்சுட்டு ஜீசஸ் என்ன டொப்பாவை செஞ்சுக்க போகிறாரு, எதுக்கு முடியை கொடுக்கணும்? வேண்டாம். அப்போ ஏசுக்கு என்னத்தை தான் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு அன்னைக்கு 2004 வருஷம் 2004 அப்போ என் மைண்டில் பட்டது, கேவலம் இந்த சரக்கு, பான் பராக், சிகரெட்டு, இயேசுக்கா இதை விடக்கூடாதா அப்படின்னு 2004 நைட்டு 8:30 மணிக்கு என் ஜன்னலை தூக்கி வெளியே போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே வரல. இதுக்கு காரணம் நான் இல்லை, எனக்குள்ளே இருக்க இயேசு தான். ஓகேவா? இப்படியே வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. நான் வந்து அப்போ என்ன பண்ணுறேன், என் வண்டியில் வந்து மேலே ஜீசஸ்னு ஒரு ஸ்டிக்கர் போடுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் காணான ஊழியம்னு பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கூட சேர்ந்து இந்த போய் பேடு வாசிக்கிறது, ரோட்டில் ட்ராமா போடுறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு நாள் ஈஸ்டர் அன்றைக்கி என்னை யாரும் வற்புறுத்தல, எனக்காக தோணுது. என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், ஞானஸ்தானம் எடுக்கணும்னு தோணுதுன்னு. நேராக போனால் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்தேன். நேராக அது ஒரு சாங்கியமாகவும் சடங்காச்சாரமாலாம் பண்ணல, பைபிளில் இருக்குது ஞானஸ்தானம் எடுக்கணும், ஜீசஸ் சொல்லியிருக்காரு. ஞானஸ்தானம் எடுத்தேன். பேரை பார்த்து ஊரை மாற்றினாங்க, பேரெல்லாம் மாற்ற முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் வந்து அப்போ எங்கெங்கே இந்த பேடு வாசிப்பேன், இந்த ட்ராமா போடுவேன். அப்போ நான் வந்து அந்த டைமில் நான் முதலாக நண்பர்கள் அப்படின்னு எனக்கு கிடச்சவங்க சில பேர். அப்போ அதை வந்து ஒரு 4-5 நண்பர்கள் கிடச்ச தெரு தான் இந்த ரோடு. இந்த மெயின் ரோட்டில் அப்போது ஒரு ஹாய் அப்படின்னு ஒரு இப்போ தான் உங்களுக்கு நிறைய கிறிஸ்டியன் சாங்ஸ் நிறையா வருது. அப்போவே ஒரு நல்ல ஒரு ஆல்பம் போட்ட ஒரு நபர், அவர் இப்போ சன் டிவியில் என் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அப்பா அம்மா அவங்க வீடுலாம் இங்கே தான். அவங்க வீட்டில் தான் போய் ஸ்கிட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த ட்ராமாவுக்கு போகிறது, இது எல்லாமே பிரின்ஸுன்னு அந்த பையன் பேர். பிரின்ஸோட வீடு இங்கே தான் இருந்துச்சு. ஸோ பிரின்ஸ் வீடு இங்கே இருக்கும் போது தான் இங்கே தான் நிறைய அவங்க கூட சேர்ந்து நிறைய ஊழியத்துக்கெலாம் போய் நிறைய பண்ணிட்டுருந்தோம். அதில் வந்து எல்லா கிறிஸ்துவ நண்பர்கள் தான். அதில் இன்றைக்கி நிறையா கிறிஸ்துவர்கள் வழி மாறி போயிட்டாங்க. ஆனால் நான் ஆரம்பித்த காலம் இங்கே தான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஷூட்டிங் போகும்போது என் வண்டியில் ஜீசஸ்னு ஸ்டிக்கரை பார்த்த உடனே அங்கே இருக்கிற சில ஹிந்து சகோதரர்களை என்னை கலாய்ப்பாங்க, நண்பர்கள், டேரக்டரு, மேனேஜர்லாம். என்னடா நேற்று வரைக்கும் குங்குமம் போட்டு சந்தனம்லாம் வச்சுட்டு இருந்த, சபரிமலைக்கு 2 வருஷம் போயிருந்த, இப்போ ஜீசஸ்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிற, இன்னும் அமெரிக்காவில் அது உனக்கு துட்டு வருதா? அமெரிக்காலையும் துட்டு வராது, அம்ஜிகளையும் துட்டு வராது, நம்ம போய் வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு துட்டு. அவங்களுக்கு புரியாதுன்னு விட்டு வந்துடுவேன். சரி, அவங்களுக்கு தெரியல, அவன் ஹிந்து சகோதரர்கள் அவங்களுக்கு தெரியல, நம்மளை கலாய்ச்சிட்டு போட்டோம் அப்படின்னு வந்துட்டேன். இப்படி போகும்போது நான் என்ன எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, எம்மா சொன்னேன், இயேசு உனக்காக உயிரை விட்டார், ஒவ்வொரு ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீமுக்காக உயிரை விட்டார், நீ அவரை மட்டும் பாரு. இயேசுக்காக பார்த்து இயேசுக்காக வாழ ஆரம்பித்தேன். நான் எந்தெந்த கம்பெனியில் என் மூஞ்சி கலீஜாக இருக்குது, கப்பாக இருக்குது, ஒன்று உள்ளவே வராதுன்னு சொன்னாங்களோ அந்த கம்பெனிலாம் கூப்பிட்டு சீரியலில் நடிக்க வைக்கிறாங்க. பெரிய குஷ்பு மேடம்லாம் ஸ்ரீ தான் ஹீரோவாக நடிக்கணும், அவங்க தம்பியை ஹீரோவாக போட்டு இல்லை வேணாம் அவனை தூக்கி போட, ஸ்ரீ நீ நடுறா அப்படின்றாங்க. அதாவது எங்கே 50 ரூபா சம்பளம் வாங்கினோ அங்கே 500 ரூபா மாறுது, 500 வந்து 5000 மாறுது, 5000 25,000 மாறுது. எது நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஜி தமிழில் பெஸ்ட்டு ஹீரோ, சன் டிவியில் பெஸ்ட்டு ஹீரோ, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டிலேயே சின்ன திரையில் சிறந்த ஹீரோ யாருன்னா ஸ்ரீ அப்படின்னு மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்கிறாரு. தமிழ்நாட்டிலேயே சிறந்த கதாநாயகன் யார், ஸ்ரீ அப்படின்னு ஜெயலலிதா அம்மா கையெழுத்து போடுறாங்க. எனக்கு 2 சீரியலுக்கு ஜெயலலிதா அம்மா சொல்லி, மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்லி, எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பெஸ்ட் ஹீரோன்னு அவார்டு கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய தங்க காயின். அதுக்கு காரணம் என்னோட நடிப்போ, என்னோட திறமையோ, இந்த கப்பு பிடிச்ச மூஞ்சோலாம் கிடையாது. நான் என்றைக்குமே சொல்கிறது, நீங்கள்லாம் செருப்பை கழட்டி வைக்க வேண்டிய இடத்துல நிற்கிறது கூட எனக்கு தகுதி கிடையாது. எனக்குள்ளே எவ்வளோ அசிங்கம், நான் யாருன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு வாட்டியும் நான் கர்த்தரை பற்றி பேச வரும்போது, இங்கே வரும்போது நான் இங்கே என்னவா வருவேன்னா, உங்கள் எல்லார் காலையும் இருக்கிற ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் பெரியவங்க சிறியவங்க உங்கள் எல்லா காலையும் செருப்பு இருக்குது தெரியுமா, அந்த செருப்பு பார்த்தா என்ன ஞாபகம் வந்தால் போதும். உங்கள் செருப்பாக தான் நான் இங்கே வருவேன். உங்கள் தலையில் இருக்க கிரீடம் இயேசு மட்டும்தான். தன்னை தான் தாழ்த்துகிறவன்
உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்ந்து போவான். தாழ்மை முக்கியம். இயேசு ஒவ்வொரு சீடன் காலையும் பிடிச்சி கழுவினார். புது ஏற்பாட்டில் ஈஸியே கிடையாது. புது ஏற்பாட்டில் இயேசு சொன்னது எல்லாமே பண்ணி ஆகணும். அவர் தான் சீடனோட காலை கழுவினார்னா நீயும் சீடனோட காலை கழுவணும். ஒரு விஷயம் தெரியும், உங்களுக்குள்ள இயேசு இருந்தாருன்னா அது இருக்கணும். சடங்காச்சாரியத்துக்கும் நான் யாருமே இல்லை. நான் இன்றைக்கும் மிஷினரிஸ்க்கு நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன். கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுறவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன். கர்த்தருக்கு கொடுக்கணும். அதாவது இன்றைக்கும் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? தன்னோட பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல், கந்தல் துணி போட்டுக்கிட்டு, செருப்பு போட முடியாமல், ஹாஸ்பிட்டல் காசு கட்ட முடியாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு தயவு செய்து உங்களுக்கு கடவுள் எவ்வளோ கொடுக்க சொன்னாரோ கொடுங்க. சில டைம்ஸ் முழுசாக கூட கொடுக்க சொல்லுவார். அதான் புதிய ஏற்பாடு. எவ்வளோ கொடுக்க சொல்கிறாரோ அவ்வளோ கொடுங்க. கிறிஸ்டியன், முஸ்லீம், ஹிந்து ஜீசஸ் சொன்னாரா கிறிஸ்தவர்களை பார்த்து மட்டும் பணத்தை கொடு அப்படின்னு சொன்னாரா? உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க முனிமாவா கோவிந்தம்மாவா, அவங்க மேரியா எஸ்தரா, அவங்க யாரை வேணா, அவங்க ரஜினா பேகமா யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு போய் நீ உதவி பண்ணு. அவங்களுக்காக முட்டி போட்டு ப்ரே பண்ணு. அவங்களுக்காக ஜபி. ஒவ்வொரு மிஷினரிஸும் உயிரை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மிஷினரிஸும் கர்த்தருக்காக உண்மையாக அதை தேடி நீ பண்ணு. அதை விட்டுட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. நான் நிர்வாணமாக இருந்தேன், எனக்கு நீ வஸ்திரம் கொடுத்த. நான் தாகமாக இருந்தேன், நீ எனக்கு தண்ணி கொடுத்த. நான் ஜெயிலில் இருந்தேன், நீ என்னை பார்த்த. நான் ஆஸ்பத்திரியில் பத்துருந்தேன், நீ எனக்காக என்னை பார்த்த. அவன் கேட்குறான், நீங்கள் எப்போங்க ஆஸ்பத்திரி, கடவுளே நீ எப்போ நிர்வாணமாக இருந்த, நீ எப்போ ஜெயிலுக்கு போன, நீ எப்போ டாக்டர்கிட்ட பார்த்த, உனக்கு எப்போ தாகமாக இருந்துச்சு? உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரில் மக்கள் இருக்காங்களே, அவன் யார் ஒருத்தன் தாகமாக இருந்தால் அவனுக்கு நீ தண்ணி கொடுத்தா அந்த தண்ணி நீ இயேசுக்கு கொடுக்குற. எவன் ஒருத்தன் துணி இல்லாமல் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு துணி வாங்கி கொடுக்குறான், அது இயேசுக்கு கொடுக்குற. யார் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அவனுக்காக அவன் நல்லா இருக்கணும் ஒரு சுட்டு கண்ணீரை விட்டு நீ அவனுக்கு ப்ரே பண்ணிட்டு நீ இயேசுக்காக ப்ரே பண்ணுற. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தருக்காக என்ன பண்ணுறோம்? முழு ஊழியம், முழு நேரம் ஊழியம், சிறு நேரம் ஊழியம், அவர் ஊழியக்காரு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்களா, ஒரு நாளைக்கு 10 ஸ்டூடெண்ட்டை பார்ப்பீங்க. காலேஜுக்கு போகிறீங்களா, ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பீங்க. ஆட்டோ ஓட்டுறீங்களா, 10 பேரை பார்ப்பீங்க. நான் நடிக்க போகிறேன்னா ஒரு 10 பேரை பார்ப்பேன். நீங்கள் போகிற இடத்துல ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் இயேசு பற்றி சொல்லுங்கள். ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. உங்களை யார் யார் திட்டினாங்க, உங்கள் யார் யார் கழுவி ஊற்றுனாங்க, யார் யார் கலீஜி பண்ணாங்க, அந்த லிஸ்ட்லாம் போடுங்க. நான் யூடியூப்பில் பார்ப்பேன். ஒரு பாஸ்ட்ரு ஃபுல்லாக அவங்க வேறு ஒரு கையில் கட்டையடிச்சு எல்லாம் பாஸ்ட்ரையும் அடின்னு அடிச்சு, அல்லேலூயா சொல்லாத, நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுன்னு அடின்னு அடிக்கிறாங்க. செம்ம அடிக்கிறாங்க. பாவம் 2 தங்கச்சிங்க, சின்ன வயசு தங்கச்சிங்க. அந்த தங்கச்சியை ஒரு 20 பொம்பளைங்களும் 10 ஆம்பளைங்களும் சேர்ந்து செருப்பு எடுத்து அரைஞ்சி, நான் சொல்கிற வார்த்தையை சொல்லு, ஜீசஸ்ன்னு சொல்லாதது. அந்த தங்கச்சி செருப்பில் அடி வாங்கிட்டேன்னு திரும்ப சொல்லுது, ஜீசஸ் 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 தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேங்குது. இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், ஒரு லிஸ்ட்டு போடுங்க. ஓகே, என்ன கலாய்க்கிறாங்களா, கலாய்க்கட்டும். அவங்க ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்துவனாக இருக்கட்டும், உங்களை யார் யார் கலாய்க்கிறாங்களோ அவங்க பேர்லாம் போட்டுட்டு அவங்களுக்காக ஜபிங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். உன்னை அடிக்கிறாங்களா, திட்டுறாங்களோ, அடித்த ஒவ்வொரு கையும் பைபிளை தொடணும். திட்டின ஒவ்வொரு நாவும் ஏசப்பாவை பற்றி பேசணும். அந்த கண்ணு வெளிச்சத்தை பார்க்கணும். எங்கள் அப்பா இன்றைக்கும் ஹிந்து தான். அவருக்கு இயேசுவும் ஒரு கடவுள் தவிர இயேசு தான் கடவுள் கிடையாது அவருக்கு. என் பொண்டாட்டி ஹிந்து தான். எங்கள் அப்பாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, ஹார்ட் ப்ராப்ளம். அவருக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்குறது என்னென்னா, எங்கள் அப்பாவுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. எங்கள் அப்பா ஆயுசு காலம் கூடணும். ஆயுசு காலம் கூடுவதுக்கு காரணம் நான் கேட்குறது, எங்கள் அப்பா ஒன்று 10 படம் மியூசிக் பண்ணணும், 10,000 சம்பாதிக்கணுன்றதுக்காக இல்லை. இயேசு யார், உண்மையான தேவன் யாருன்னு தெரியாமல் அந்த ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஹிந்துவோ, முஸ்லீமோ, கிறிஸ்டியனோ யாராக இருந்தாலும் கர்த்தரை தெரியாமல் போகக்கூடாது. அப்படி போனாங்கன்னா அதுக்கு நாம தான் காரணம். அவர் கூட 2 திருடனுங்களை அடிக்கிறாங்க. அதில் ஒரு திருடன் திருந்தி சொல்கிறான், ஐயா ஓகே இன்னைக்கு நைட் நீங்கள் கூட பரதேசத்தில் பண்ணுறாரு. அந்த ரோமன்ஸ் எல்லாமே அவரை வச்சு செம்ம அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, பரவாயில்லப்பா அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியல, அவங்கள மன்னிச்சிருங்கப்பா அப்படின்றாரு. ஆனால் அவங்கள மன்னிச்ச இயேசு ஏன் மன்னிச்சார்னா, ரோமன்ஸ்ன்றவங்க நம்ம ஹிந்து சகோதரர்கள் மாதிரி தான். அவங்களுக்கு கர்த்தரை தெரியாது, அதனால தெரியாம பண்ணுறாங்க, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்றாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் ஜீசஸோட புள்ளையா ஃபஸ்ட். நான் இயேசுவை என்னோடய ஃப்ரெண்டாக தானே ஏற்றுக்கிட்டேன். நீங்கள் இயேசுவை இங்கே இருக்க ஒவ்வொரு ஹிந்து சகோதரரும் உங்கள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை அவர் எங்கே கொண்டு போகணுமோ அவர் தானே அவர் கொண்டு போவார். அவருக்கு உங்களை ஏன்னா
அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் வெளிச்சம், அவர் தான் எல்லாமே. அவர் கூட்டு போயிடுவார். நீ கூட்டு போகிறதுக்கு நீ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஐயா அப்படின்னு கையை குத்தா தான் கையை பிடிப்பார். ஏன்னா அவராக வந்து லவக்குன்னு கையை பிடிச்சிக்க மாட்டார். நீ தண்ணிக்குள்ளே முழுகுறன்னா, ஐயோயோ நான் கையை மேலே நீட்டவே மாட்டேன், இப்படியே தான் உள்ளே போவேன்னா உள்ளே போயிடுவேன். கையை மேலே தூக்கணுன்னா, ஏசப்பான்னு தூக்குனா கையை லபக்குன்னு பிடிச்சி உன்னை மேலே கூட்டு போயிடுவார். அதனால் நீ கையை தூக்குறது வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு இல்லை, கிறிஸ்துவுக்காக. புரியுதா? சம்பிரதாயம், சடங்காச்சாரம் இதெல்லாம் தூக்கி போடுங்க. 2 விஷயம்தான் ரொம்ப முக்கியமான நாட்கள் கிறிஸ்துவர்களுக்கு. கிறிஸ்மஸ், ஈஸ்டர். கிறிஸ்மஸ் டிசம்பர் 25, ஈஸ்டர் இந்த டேட்டுக்கு வருது. ஒரு டேட்டு மாறுது, அப்போ ஈஸ்டர். இயேசு பிறந்தது உண்மை, உண்மை. இயேசு இறந்தது உண்மை. இயேசு 3ஆவது நாள் உயிர் தெழுந்தது உண்மை. இயேசு இன்னைக்கும் உயிரோட இருக்கிறான்றது உண்மை. அவ்வளோதான், அவ்வளோதான். இதில் நீ கவர்மெண்ட் ஹாலிடேக்காகவும், நீ பட்டு போட கட்டிக்கிறதுக்காகவும், நீ கோட் சூட்டு போடுறதுக்காகவும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோ, தப்பு கிடையாது. அதை வந்து நம்ம ஒரு கேதரிங்க்கு நம்மளுக்கு அது யூஸ் ஆகுது. அதனால நம்ம வந்து அதை ஒரு காரணமாக வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா நான் பிறந்த நாளே கொண்டாடாத ஒரு ஆள், அதே எனக்கு பிடிக்காது. அது முக்கியம் இல்லை. பிறந்த நாளை கொண்டாடுறதை விட ஏன் பிறந்தோம், யாருக்காக பிறந்தோம்னு யோசிச்சு அவருக்காக வாழ்றது சிறந்ததுன்னு நினைக்கிறவன் நான். அதனால இதெல்லாம் வந்து சும்மா சடங்காச்சாரியம், இதெல்லாம் சும்மா ஒரு இது. இயேசு உண்மையாக பிறந்தாரு, உங்களுக்காக தான் பிறந்தாரு. இயேசு உண்மையாக இறந்தாரு, உங்களுக்காக தான் இறந்தாரு. இயேசு 3ஆவது நாள் உயிர் தெழுந்தாரு, உங்களுக்காக தான் உயிர் தெழுந்தாரு. இயேசு இன்னைக்கும் உயிரோட தான் இருக்காரு, உங்களுக்காக தான் உயிரோட இருக்காரு. இயேசு இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டாலும் உங்களுக்காக வருவார். அவ்வளோ சிம்பிள், சிம்பிள், சிம்பிள். ஸோ இந்த டைம் எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.